மக்களே, வெல்கம் பேக் டு கொஞ்சம் உப்பு நிறைய காரம். ஈஸியா டேஸ்டியா ஹெல்த்தியா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டெண்டர் கட்ஸ்ல இருந்து ஒரு பிரியாணி கிட் ரிவ்யூ பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கிறது வந்து பாய் சிக்கன் பிரியாணி கிட். வாங்க அதை ஓபன் பண்ணி அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துடலாம். சிக்கன் இருக்கு, அடுத்ததா வந்து ரைஸும் இருக்கு, அதே மாதிரி பாய் சிக்கன் பிரியாணி மசாலா பேஸ்ட் ஒன்று இருக்கு. ஒன்னொன்னும் என்னென்ன மெஷர்மெண்ட்ல இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த பாய் பிரியாணி மசாலா பேஸ்ட் இருக்கு இல்லையா, இதுக்கு பின்னாடியே வந்து குக்கிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா, நம்ம ரைஸை நல்லா வாஷ் பண்ணிட்டு சோக் பண்ணிடலாம். ஒரு ½ அன் ஹவர் அட்லீஸ்ட் சோக் பண்ணணுன்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷனில் போட்டிருக்காங்க. அடுத்ததாக ஒரு ப்ரெஷர் குக்கர் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்ச சிக்கனையும் ஆட் பண்ணி விட்டுடலாம். இதோட நம்ம இந்த பிரியாணி மசாலா ஆட் பண்ணிடலாம். ப்ளஸ் அவங்க வந்து இந்த 500 ml வாட்டர்னு கொடுத்துருக்காங்க. நான் வாட்டரும் மெஷர் பண்ணி அதே தான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா நம்ம சோக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ரைஸையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் கொடுக்கணும். நம்ம எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு வாட்டி சால்ட் செக் பண்ணி பார்த்துடலாம். எனக்கு வந்து சால்ட் இன்னும் கொஞ்சம் தேவைப்படும்னு தோணுச்சு, அதனால நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் பிஃபோர் ப்ரெஷர் வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சால்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு 2 விசில் விட்டுடலாம். 2 விசிலுக்கு அப்புறமா ஒரு 20 minutes ரெஸ்டிங் டைமு. ப்ரெஷர் அடங்கின உடனே ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நம்ம பாய் வீட்டு சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் பதமாக குக்காக இருக்கு. சிக்கனும் வந்து 2 விசில் சஃபிஷியண்டாக இருக்கும் அது வேகிறதுக்கு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இந்த பிரியாணி கிட் யூஸ் பண்ணி டக்குன்னு நம்ம ஒரு பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். ரைஸை வந்து சைட்லேருந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பிரியாணி வந்து ரொம்ப குவிக்காக பண்ணிடலாம். பிரியாணி பண்ணணும்னா நமக்கு சில மசாலாக்கள் தேவைப்படும். பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் புதினா, கொத்தமல்லி, இந்த மாதிரி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணி வைக்கணும். அதை வீட்டில் ரைஸ் இருக்கான்னு பார்க்கணும். எந்த விஷயத்தையும் பற்றி பாதர் பண்ணாம எல்லாமே ஆல் இன் ஒன் கிட் கிடைக்குது நமக்கு. பிரியாணியோட டேஸ்ட் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஓகேன்னு தான் சொல்லுவேன். டேஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டுல நாமளா ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சி பக்குவமா பண்ற பிரியாணி பக்கத்துல இது வரவே முடியாது. பட் டக்குன்னு நமக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு, ரொம்ப மெனக்கிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கிட் வந்து அவங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். இந்த பாய் வீட்டு சிக்கன் பிரியாணிக்கு என்னோட ரேட்டிங் வந்து 3.5. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.